உன்னதானே நிறைய பேர் கேக்குறாங்க. என்னன்னே தெரியல. பிளாக்ல உன்னதான் கேக்குறேன். ராம எங்க ராமங்கன்னு தான் கமாண்ட் பிக்குது. இன்னும் அந்த நைட் எடுத்த பிளாக் போட்டுருந்தோம்னா இன்னும் பயங்கரமா இதாயிட்டுக்குமா. நீ பேசி 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 நாங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல அந்த இதுல. குலாப் ஜாமுன் வச்சு காஃபி. அதுதான் இங்க பாருங்க. இது காஃபி ஃபர்ஸ்ட் இவன் சாப்பிட்டான். இவரும் காஃபி. ஆனா குலாப் ஜாமுன் இருக்கு. உள்ள போய் என்ன பண்ண போறதுன்னு தெரியலையே. அதுவும் கரெக்டா காஃபி தான். குடிக்காம குடிச்சேன். குலாப் ஜாம் சாப்பிடாம சாப்பிடும். இவங்கெல்லாம் குலாப் ஜாம் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சுருங்கிறாங்க. நான் மட்டும் டீ குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் குலாப் ஜாம் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டீ குடிச்சுருங்கிறேன். ஒருத்தன் வேற வயிறு கலக்குதுன்றான். எங்க போக போறான்னு தெரியல. ஒண்ணுக்கு எத்தனை 3 குலாப் ஜாம். அப்படியே குலாப் ஜாமுன் என்ன ஆக போகுது? ஆம்சை கட்டுறான். இதுக்கு எது புரோட்டீன் தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் குலாப் ஜாம் வித் டீ. குலாப் ஜாம் சாப்பிட்டா காபி. ஏய் இப்ப நல்லா தெரியுது. இப்போ வைட். ஏய் நம்ம இங்க இந்தியால பாரு. யார் வைட்? பாரு யார் வைட்? உன்னோட நானா வைட்? பாரு பாரு. யாரு? இப்ப பாரு. பாரு. गाइस கமெண்ட் பண்ணுங்க யார் வைட்? யார் கமெண்ட் எல்லாம் நானா வைட். அவங்க ஒரே இத சொல்லுவாங்க. யாருமே இல்ல கணேஷ் தான் அப்படி. அவங்க பிளாக் கட் பண்ணிடுங்க. கணேஷ் அப்படியே பிரெல் பண்ணிடு. இதுலயே நல்லா தெரியுது. ஏய் லைட் கிட்டே நிக்கலாம். இங்கே நிக்கலாம் நம்ம. இதெல்லாம் பேசி நாட்டு கருத்து இருக்கா? நாட்டு கருத்துன்னு சொல்லலடா. அத பத்தி ஏதாவது பேசுறீங்களா? நம்ம நாட்டு கருத்து அவ்வளவுதான். அண்ணா சிஎம் ஆயிட்டாரு. அத பத்தி ஏதாவது. அண்ணா எங்க சிஎம் ஆனா? அந்த அண்ணா அவர் ஆயிட்டாரு. அவர் என்ன வாங்கிட்டாரு? இங்க என்ன வாங்குற மாதிரி எதுவும் பில்ல இருக்குடா. எகிரிறடா. என்ன சொல்றா? பாரு எகிரி 45 ரூபாய். எகிரோல 45 ரூபாயா? எகிரோ 45 ரூபாய். வீண் செலவு தம்பி. வீண் செலவு. நாட்டுக்கு ஏதோ எடுத்து வச்சினா உன் கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும். இல்ல அண்ணன் கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும். மொய் போறதுக்கு யூஸ் ஆகும். அதேதான். கல்யாணத்துல மொய் போடுவாங்களா? போயிட்டு சாப்பிட்டு வந்துனேங்க போறோம். சாப்பிட்டு வந்துருவீங்களா? எட்டு அந்த செருப்பு அங்கேயாச்சும் வாங்கிட்டாங்க. ஏய் அதெல்லாம் பண்ணடா. என்னடா இது சாப்பிடுற? அதெல்லாம் இது சாப்பிட போறா பாடா. வாங்கிட்டாங்க. அதெல்லாம் இது மச்சான். எப்படினா ஏய் வாங்கிட்டாங்க காரணம் என்ன சொல்ல கூடாது. வாங்கி அது நீ சாப்பிட்டா நீ கெட்டு போயிடுவே. ஏய் நீ வாங்கிட்டா. எது கருப்பு? நீ கருப்பு தான். கருப்பு படம் சொன்னியா? கருப்பு படமா? அவ்வளவுதான். இப்ப விஜய்ல இருந்து இப்ப சூர்யாக்கு போயிட்டானுங்க. அடுத்த தனுஷ் ஆரியா எல்லாரும் இழுப்பாங்களே டிக்குது. ஏய் இங்க ஒரு மாடு இருந்துச்சா? அது ஏதோ மாடு கட்டணுமா? மாடு மாதிரி ஏதோ ஒண்ணு. மானா? ஏதோ அது கல்யாணம் பண்ண முன்னாடி அந்த முந்திரி கல்யாணம் பண்ணணுமா? யாருக்கு மச்சான்? கல்யாணம் பண்ணுமா? கல்யாணம் மண்டபம். அது கண்ணாடி இல்லடா. அது கண்ணாடி மேல தான் ட்ரை பண்ணிருக்கான். ஆனா என்ன கல்யாணம் ஆகல. இந்த மாதிரி இதுல சீட் பண்ணலாம். குழந்தை இருக்கா? அண்ணன் குழந்தைக்கு எடுக்கலாம். குழந்தைன்னு சொல்லி குழந்தை இருக்கா? அண்ணன் கல்யாணம் நானே ஒரு குழந்தை. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அவருக்கு பையனுக்கு இப்போ இது எடுக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா போறோம், வெளியே வரோம், அவ்வளவுதான். சரியா? ஆனா போக கூடாது. போலாம்ன்றான். ஓ செலிபிரிட்டி. அவன் பார்த்தா முன்ன எப்படி கண்ணு இப்படி பண்ணான். நான் இல்ல இவரு செலிபிரிட்டி. இவங்க போறதுல இந்த இடத்துல அடி வாங்க வைக்குவாங்க போல. தம்பி கம்முன்னு வா பேசலாம். ஹாஸ்பிட்டலுக்கு இது ஒரு ஊசியை போட்டு போலாம். இல்லைன்னா எப்படி ஃபுட் பாய்சன் ஆக போகுது. இப்போ சாப்பிட்டா அது முன்னாடியே போட்டுக்கலாம். அதான் நடக்கிறோம் ஜீரணமா இருப்ப. பார்த்தீங்கன்னா ரோட்ல நடு ரோட்ல மூட்டாட்டு அங்க பாரு ஹாஸ்பிட்டலு எதிர என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். ஏய் எங்க போறீங்க? எங்கடா போற? இப்ப அடுத்து எங்க? சரி அடுத்து எங்க? போகும்போது 200 மீட்டர் தான். அதுக்குள்ள யோசிக்கிறீங்களா? என்ன கடை வேணாலும் இருக்கும்.
போயினே இருப்போம். லெஃப்ட்ல என்ன போவோம், ரைட்ல என்ன போவோம். நீ நிக்க சொல்ல மாட்டியா? இரு உக்கார்ல எடுத்துட்டு போறேன். உக்கார்ல மச்சான். உடனே ஃபிளிப் போட்டான். அப்படியே திரும்பிருச்சா கேமரா? நான் திருப்பல, அதே திரும்பிருச்சு. அப்படியா? அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. அமக்கனதுமே சொல்லி போன் யாராவது புடிங்கிட்டு போயிடா. அவ்வளவு பக்கம் வரையாடா. தள்ளி மோட புடிங்கிட்டு போயிடுவாங்க யாரா. நான் வச்சுக்கிறேன். சாமி. ஏய் வரடா ஏய். கீழ போட்டு பாறா. நீ வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் தான் வட்டி ஓட்டுறது. முதல்ல இந்த தருதலைங்களோட சுத்துறதை விட்டுடு. அவ்வளவுதான் தம்பி போலீஸ். இதுக்கு நான் வண்டி நம்பர் சொல்றேன். போலீஸ் நம்பரே கேஸ் போட்டுக்காங்க. வண்டி நம்பர் வேணா நான் சொல்றேன். என்ன டிஎன் அவ்வளவுதான். A few minutes later. அடிச்சு பிடிச்சி 50 ரூபா ரெடி பண்ணி 100 ரூபாய்க்கு வண்டிக்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். வண்டி எங்க போகுதுனாலும் தெரியல. குத்து மதிப்பா 100 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். பார்க்கலாம் எங்க போறாங்க. எங்க மச்சான்? ஆல்ரெடி அப்ப இருந்தே சாப்பிடலான்னு சொல்லிட்டு தடிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் இங்கேயும் போயிட்டு எல்லாத்தையும் மொத்தம் ஒரு இதே சுற்றின்னு கிடக்குறேங்க. இன்னும் எதுவும் சாப்பிட்றதுக்கான இதே கிடைக்கல. அதனால இப்போ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 11:30 வீட்லேயே சாப்பிட்டுக்கலாம். இவன் கிரானுங்க வாங்குறான் பாருங்க. ஒழுங்கா உங்கள்கிட்ட சாப்பாடு இருக்குது, வீட்டில் சாப்பிடலாம்னா இல்லை எனக்கு வெளியில தான் சாப்பிடணும்னு வெளியே கூட்டு போயிட்டு கிடக்குறான். அப்படிலாம் இல்ல. நான் எங்க சொன்னேன்? நீ தானே சொன்னப்ப. யார் கூட்டு வந்தது வண்டி எடுத்துட்டு? நீ தான் கூட்டு வந்த. எவனா கூட்டு வந்தான்? நானு ஆ சொன்னது நீ இவரு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? வந்து சரியா? அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. சரி இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். எங்க போறோம்? எங்கேயோ தான் போகிறோம். போயினேங்கிறான். 100 ரூபா பெட்ரோல் போட்டு எவ்வளோ தூரம் போவீங்க? நிற்கிற வரையும் போகிறோம். நின்றுட்டு அங்கே ட்ரெயின் தான் வரணும். மறுபடியும் மறுபடியும் ஃபோன் அடிச்சு 50 ரூபா உருட்ட வேண்டியது தான். எங்கே போகிறேங்கன்னு தெரியல. போயிட்டு இருக்குங்க. ஃபைனலி இடத்த கண்டுபிடிச்சுனுக்குறாங்க. பானிபூரி கடை. அது அவ்வளோதான், க்ளோஸ் ஆயிடுச்சு. இல்லை க்ளோஸ் பண்ணலையா? இப்போ பாருங்க, நான் உண்மையாக சொன்ன நம்ப மாட்டீங்க. இது செலிப்ரிட்டி தான். நான் அங்கிளே சொல்லுவாரு. இவர் குத்து தானே. நாங்க யாரும் சொல்லி கொடுக்கல. பக்கத்து வீடுனா தெரியல அவருக்கு. 10 வருஷம் இல்லைங்க. ನಾನು 20 ವರ್ಷ ಆಯ್ತು. ಅದೇ ಮೊದಲು ಅಲ್ಲಿತ್ತು ಗೊತ್ತಿತ್ತು. ನಾನು ಬಂದು 21 ವರ್ಷ ಆಯ್ತು ಬಂದು. ಗೊತ್ತಿಲ್ಲ. இவன் பிறந்ததே சொல்லி கிடக்குறான் 21 வருஷம்னு. வருஷம் கம்மியாக சொல்லி நான் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுமா? இருங்க, கஸ்டமருக்காக வேண்டி கொடுக்குறோம். கேமராமேனா? ஏய் ஃபர்ஸ்ட் வாடாங்க. கேமரா இதாகுதுயா. நான் இங்க பாரு.
ஒன்றும் சாப்பிடலாம். கேமரா வந்து இல்லை இது லைட்டாக நானே ஒன்று சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிட்டு ஒன்று சாப்பிட்றேன். இது ஒன்று சாப்பிடவே ஸ்கூல்ல 1வது 2வது எவ்வளோ படிச்சோம், அதுலேருந்து அப்போ எப்போ இருந்து இவர் முடியுமோ அண்ணாவை ஒன்றா ரெண்டா தான் படிச்சிருக்கிறோம். அதுலேருந்து அண்ணாவே தெரியும். அதனால அங்கேருந்து அப்போ வந்து நாங்கள் டெய்லி கஸ்டமர் ஆகிக்கிறோம். குலோப் ஜாமு, காபி, பானிபூரி, ஊடுப்பா, கறி குழம்பு காலையிலேருந்து பார்க்கும்போது 3 பேரும் பாத்ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்க. என்ன வித்தியாசம் பானிபூரி சாப்பிடல? தெரியாதா? தெரியல, சும்மா சாப்பிட்டு போனல அப்படியே கூட்டிட்டு போயிட்டு அங்கெல்லாம் ஐஃபோன் சாப்பிடுது. கேமராமேன் இல்லாதனால போனேன் ஒரு கடையில் வச்சு அந்த இடத்துல வச்சு நிற்க வச்சு வந்து வீடியோ மழை பெய்யற வேணா ஏறுங்க வண்டியில. சாம்பாரா? நீங்க குத்தி நடந்து தட்டி விட்டான். ஒரு முத்துக்கு ஒரு மாதிரி எங்க வர்றாரு நீங்க தப்பா நினைக்கூடாது. மீண்டும் உங்களோட சன் டிவியில இருந்து விஜயகுமார், கேடிவிலிருந்து ராம்குமார், மீண்டும் உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை விடைபெறுவது சிஎம் கணேஷ் வாக்ஸ். வில்லியம் கணேசன்.